வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருநெல்வேலியில் சிறு குறு தொழில் அமைச்சர் மதன் ராஜா தலைமையில் அரசு விருந்தினர் மாளிகையில் சிறு குறு தொழில் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அரசு மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா நம்ம அப்பா திருநெல்வேலி அரசு மருத்துவமனை தான் ஜிஹெச்ல நம்ம சிகிச்சைக்காக சேர்த்துருக்குறோம். ட்ரீட்மெண்ட் நல்லா உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜிஹெச்சில் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதுக்கான இது நல்லா பண்ணி கொடுப்போம். இல்லை, இது நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டோட இது முதல் மீட்டிங் தான். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தோட இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வர வச்சு இன்னைக்கு அடிப்படை விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். வரக்கூடிய காலங்களில் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம தென் மாவட்டத்துக்கும் நம்ம தமிழகத்துக்கும் வளர்ச்சிக்கான விஷயங்களை பேசியிருக்கிறோம். படிப்படியாக அதை நம்ம நல்ல முறையில் மக்களுக்கு சேர்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம செஞ்சோம். இப்போ நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு முதல்வரோட செயல்பாடு உங்களுக்கு எப்படின்னு தெரியும். நல்ல ஒரு குதிரை வேகத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கும் அதை மாதிரி தான் அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லா மாவட்டத்தையும் அதிகாரிகளை சந்தித்து அடிப்படை வசதிகள் என்ன தேவை, அவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மக்களுக்கு சென்றடைறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கான வேலைப்பாடுகள். பீனிக்ஸ் பறவை போல் அதிமுக மக்கள் ஆதரவுடன் மீண்டும் எழுச்சி பெறும். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தமிழக முதல்வராவது உறுதி என மதுரையில் அதிமுக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் விஜயபாண்டியன் கூறினார். மதுரையில் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக அளித்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஆதரவு அளித்தனர். ஆனால் ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் பலனை இன்று திமுக அனுபவிக்கிறது. அதுபோல நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறார். அந்த மாயை காரணமாக ஆட்சி அதிகாரத்தை விஜய் பெற்றிருக்கிறார். தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி அவர் நிறைவேற்ற வேண்டும். தவறினால் வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவிற்கு ஏற்பட்ட நிலைதான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏற்படும். அப்போது தமிழக மக்களின் பெருவாரியான ஆதரவுடன் அதிமுக மீண்டும் அரியணை ஏறும். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முதல்வராவது உறுதி. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரம் செய்தார். அதன் பயனாக 1 கோடிக்கும் மேலான வாக்குகளை பெற்றிருப்பது மக்கள் ஆதரவு அவருக்கு இருப்பதால் தான் சாத்தியமாயிற்று. இவ்வாறு அதிமுக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் விஜயபாண்டியன் கூறினார். முருகனின் 3ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்களின் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நெரிசலுக்கு தீர்வு காண தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த இந்து விரோத திமுக அரசால் கோயில்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. குறிப்பாக முருக கடவுளின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்ற தமிழக அரசு முன்வரவில்லை. அதுபோல முருகனின் 3ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்ட நெரிசலில் பக்தர்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பணம் படைத்தவர்கள் மட்டுமே முருகனை தரிசிக்க முடியும் என்ற நிலையை திமுக அரசு ஏற்படுத்தி சென்றுள்ளது. தற்போதும் கூட திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வது தொடர்கிறது. எனவே திருப்பதியில் இருப்பது போல எவ்வளவு கூட்டம் வந்தாலும் முருகனை தரிசிக்கும்படி ஒழுங்குபடுத்த தமிழக அரசு சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதுகுறித்து ஒரு ஆன்மீக அன்பர்கள் கொண்ட குழுவை அமைத்து பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து எளிதாக முருகனை தரிசித்து செல்லக்கூடிய வழிவகைகளை ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும். மேலும் கோயிலின் அருகே கடல் அரிப்புக்கு உள்ளாவதை தடுக்க தமிழக அரசு சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவிப்பட்டினம், சேதுக்கரை, ராமேஸ்வரம் கோவில்களில் கடற்கரை பகுதிகளை சுத்தமாக பராமரிக்க கூடுதல் பணியாளர்களை நியமித்து சிறப்பு திட்டங்களை அரசு நிறைவேற்ற வேண்டும். அங்கு பக்தர்கள் விட்டு செல்லும் துணிமணிகளை உடனுக்குடன் அகற்றி சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோயில்களில் கட்டண கொள்ளை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இதை அறநிலைய அமைச்சர் ரமேஷ் செய்து கொடுக்க முன்வர வேண்டும். இவ்வாறு விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் வலியுறுத்தினார்.